அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட ஆழ்ந்து படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். அதாவது பள்ளி கல்வியில் தேர்வுக்காக படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வேலை சார்ந்து நம்மளே மேம்படுத்திக்கிறதுக்காக, நம்மளோட திறமையை மேம்படுத்திக்கிறதுக்காக படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு நேர்முக தேர்வுக்காக வேலை மாறுறதுக்காக படிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஆழ்ந்து படிக்கிறத பற்றி நான் உங்களோட பேச போகிறேன். ரீடிங் இல்லை, ஸ்டடிங், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வெறும் வாசிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் இந்த காணொலியில் பேசலை. ஆனால் இந்த குறிப்புகளை, இந்த பயிற்சிகளை நாம் வாசிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், அது பயன் தரும். இருந்தாலும் இந்த காணொலி குறிப்பாக படிக்கிறது எப்படி, அதை எப்படி சரியாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். இந்த காணொலியில் நான் பேச போகிற விஷயங்களை கிட்டத்தட்ட என்னோடய பள்ளி காலத்துலேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், எனக்கு 32 வயசு ஆக போகுது, இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது பலன் தருது. அதற்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, தேடி பார்த்தேன் மற்றவங்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் நிறைய அதை பற்றின நூல்கள்லாம் இருக்குது, அதை பற்றின பேராசிரியர்களோட காணொலிகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் தேடி பார்க்கும்போது நான் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற முறை அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்குது. உலகத்தில் நல்லா படிக்கிறவங்க எல்லாருமே, அதாவது ஆழ்ந்து படிக்கிறவங்க எல்லாருமே, மூளை சார்ந்த அந்த வேலையை தீவிரமாக செய்கிற எல்லாருமே இந்த மாதிரியான முறையில் தான் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நீங்கள் 6 பேக் வளர்க்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சு தானே ஆகணும், சரியான உணவை எடுத்துக்கணும், ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த முறை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குல்ல, வரையறுக்கப்பட்டிருக்குல்ல. அதே மாதிரி தான் மூளை சார்ந்த வேலையை, நம்மளோட மூளையை நம்ம மேம்படுத்திக்கணும், அறிவை மேம்படுத்திக்கணும், நல்லா படிக்கணும்னா அதற்கும் ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதை ஒழுங்காக செஞ்சோன்னா அது மேம்படும். இதற்கு ஆராய்ச்சிகளும் நிறையா நடந்திருக்கு, அந்த ஆராய்ச்சி முடிவுகளும் நிறையா இருக்குது. அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் சில குறிப்புகளை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நீங்கள் படிக்கிறதுக்கான பலனை முழுமையாக எட்டணும் அப்படின்னா ஆழ்ந்து தான் படிக்கணும். அதை விட்டுட்டு பொழுதுக்கும் படிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கண்டதையும் பண்ணிக்கிட்டே படிச்சிங்க அப்படின்னா 12 மணி நேரம் படித்தாலுமே கூட நீங்கள் 2 மணி நேரம் ஆழ்ந்து படிக்கிற அந்த பலனை எட்ட முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் 10வது படிச்சுட்டு இருக்கீங்க, பொழுதுக்கும் பாடநூலை வச்சுக்கிட்டு அப்படியே அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மணி நேரம் படித்தாலுமே கூட உங்களால் 100க்கு 100 வாங்க முடியாது. ஆனால் தினமும் ஆழ்ந்து படிச்சிங்க அப்படின்னா 100க்கு 100 எட்டுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் ஆழ்ந்து படிக்காமல் சும்மா ஏனோ தானோன்னு படிச்சுட்டு 80% வரைக்கும் வாங்கிடலாம், 90% கூட வாங்கிடலாம். அதுக்கு மேலே அந்த முதல் இடத்துக்கு வரணும், அந்த மேலேயே இருக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த திறமையாக தேர்ச்சியோடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஆழ்ந்து படித்து தான் ஆகணும். ஆழ்ந்து படிக்காமல் செய்யவே முடியாது. நீங்கள் மருத்துவர்களை எடுத்துக்கோங்களேன், அவங்க எல்லாமே பள்ளிக்கூடத்தில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மருத்துவ படிப்பில் ஏகப்பட்டது படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஆழ்ந்து தான் படிச்சிருப்பாங்க. மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். அதெல்லாம் பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்க அந்த மருத்துவக் கல்லூரியை முடித்து வெளியே வர முடியும். அதை அவங்க தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் வேறு எதை கற்றுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க எழுதுகிற நூல்கள் நல்லா இருக்குது. அவங்க சட்டு எல்லா விஷயத்துலையும் திறமையாக எளிமையாக வளர்த்துக்கிறத பார்க்க முடியும். நமக்கு வெளியிருந்து பார்க்குறதுக்கு அவங்க எளிமையாக திறமையை வளர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க அதுக்கான உழைப்பை எப்படி போடணுமோ அப்படி போட்டிருப்பாங்க. அந்த உழைப்பை எப்படி போடணும்னு தெரியாமல் நம்ம சும்மா ஏதோ பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அதுக்கான பலனை அனுபவிக்க முடியாது, அந்த இடத்த நம்ம எட்ட முடியாது. அதை வந்து ஹசில் கல்ச்சர் அப்படிம்பாங்க. பொழுதுக்கும் அப்படியே எல்லா வேலையும் போட்டு உழப்பிட்டு ஒன்றையும் ஒழுங்காக செய்யாமல், ஒன்றுலேயும் கவனம் வச்சு செய்யாமல் அப்படியே போகிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, ஒழுங்காக கவனமாக ஆழ்ந்து படிக்கணும். நான் பள்ளிக்கூடத்து பசங்க நிறைய பேர் படிக்கிறத பார்த்துருக்கேன். படிக்க சொன்னால் படிக்காமல் படிக்க உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுமே அதை பண்ணுவோம் இல்லையா? படிக்க உட்காந்துட்டு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்போம், எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம். அந்த குழந்தைங்களும் அதே மாதிரி தான் உட்காந்துட்டு அப்படியே கண்டதை யோசிச்சுட்டு கண்டதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படி அப்படின்னு நம்ம கண்டிப்போட சொன்னோன்னா நம்மக்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. இந்த பாடத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு பேச்சு கொடுப்பாங்க. நீ பள்ளிக்கூடத்தில் நடந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் பேச்சு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் படித்தோன்னா அதுக்கு பேர் ஆழ்ந்து படிக்கிறது கிடையாது. ஆழ்ந்து படிக்கிறதுங்கிறது எந்த இடையூறும் இல்லாமல், எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் நாம் படிக்கிற விஷயத்தில் மட்டுமே கவனம் வச்சு படிக்கிறது. இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் என்ன பண்ணலாம் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. இது எதுவுமே படிக்கிறது கிடையாது. படிக்கிறதுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ, பாடத்தில் என்ன இருக்கோ அதை உட்காந்து அதை மட்டுமே கவனமாக படிக்கிறது மட்டும்தான் படிக்கிறது. மற்ற எதுவுமே படிக்கிறது கிடையாது. நீங்கள்
சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு, வெளியே மற்றவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கவனிச்சுக்கிட்டு இதையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் கவனமாக படிக்க முடியாது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கவனமாக படிச்சுட்டு அடுத்த 10 நிமிஷம் மின்னஞ்சல் பார்த்துட்டு, அதாவது உங்கள் அலுவலக மின்னஞ்சல் பார்த்துட்டு மறுபடியும் 10 நிமிஷம் படிச்சிங்கன்னா அது டீப் ஃபோக்கஸ் ஸ்டடி கிடையாது, அது கவனமான படிப்பு கிடையாது. அது கண்டிப்பாக உங்கள் கவனத்தை சிதறடிச்சிடும். அப்படி படிச்சிங்கனாலும் உங்களால் நீங்கள் நினைக்கிற பலனை எட்ட முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, 1 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. மின்னஞ்சல் பார்க்கக்கூடாது, சுற்றி இருக்கிறவங்க கூட பேசக்கூடாது, தீனி சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறது அதையெல்லாம் செய்யவே கூடாது. அதெல்லாம் எதையும் செய்யாமல் வெறும் படிக்கிறது அதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும். உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி கவனத்தோடு படிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே கடினமான ஒரு விஷயம். எப்படி ஓடுறது, உடற்பயிற்சி செய்கிறது கடினமோ அதே மாதிரி இந்த மாதிரி கவனத்தோடு படிக்கிறதும் கடினம்தான். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? மெய் வருத்த கூலி தரும். நம்ம உடலை வருத்தினால் மட்டுமே அதற்கான பலன் கிடைக்கும். நம்ம மூளைங்கிறது நம்மளை தாண்டி நம்ம உடம்புல இல்லாமல் எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம மூளைங்கிறதும் நம்மளோட மெய் தான், நம்ம உடம்புல தான் இருக்குது. எப்படி உடற்பயிற்சி செய்யணும், உடலை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம மெய்யை வருத்துறோமோ அதே மாதிரி படிக்கணும். ஒரு சில விஷயங்களை மண்டையில் ஏற்றணும் அப்படின்னாலும் நம்மளோட மெய்யை நம்ம வருத்தணும். இந்த இடத்துல மெய்ங்கிறது நம்மளோட மூளை. நம்ம உடலையுமே சேர்த்து நம்ம வருத்தினா மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போர்டம் பற்றி ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. அதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, இல்லைனா எடுத்து இணையத்தில் அந்த ஆராய்ச்சி பற்றி படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த ஆராய்ச்சியில் என்ன செய்கிறாங்கன்னா, ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுறவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வேறு எந்த பொழுதுபோக்கும் கொடுக்கல, அவங்கள அந்த அறையில் உட்கார வச்சிடுறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அங்கே இருக்குது. அது என்னன்னா ஷாக் அடிக்கிற மிஷின். அதை நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கும். மற்றபடி வேறு எந்த பொழுதுபோக்கு அம்சமும் அங்கே இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, போர் அடிக்கிறது தாங்க முடியாமல் நிறைய பேர் அவங்களே ஷாக் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஆண்கள் தான் அதிகமாக அதை செஞ்சுருக்காங்க பெண்களை விட. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் அந்த போர் அடிக்கிறது, அந்த போர்டம் சலுப்பை அதை சகிச்சிக்கவே முடியாது, அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, தொடர்ந்து அந்த மாதிரி போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கண்டதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் இதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான தேர்வு அடுத்த நாள் வரப்போகுதுனா தான் இன்றைக்கி கேடிவியில் போடுற பழைய படம் அது கூட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம செய்யவே பிடிக்கலன்னு சொன்ன வேலையை கூட நம்ம செய்வோம். அப்போ தான் உட்காந்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுவோம், மறைய சுத்தம் பண்ணுவோம். ஏன்னா படிக்கிறதுங்கிறது கடினமான ஒரு விஷயம் இல்லையா, அதை செய்யணும். அப்போது ஓரளவுக்காவது போர்டு நம்ம தாங்கிக்கணும். அப்படிங்கும்போது அதை விட நமக்கு எது ஈர்ப்புள்ள ஒரு விஷயமோ, எது செய்யறதுக்கு நல்லா இருக்கோ, த்ரில்லாக இருக்கோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் படிக்கிறத விட்டுட்டு நம்ம போய் வேறு ஏதாவது வேலையை செஞ்சுருவோம். இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கவனம் சிதறும் போது, உங்களுக்கு அந்த படிக்கிறது எரிச்சல் ஆகும்போது, 10 நிமிஷம் உள்ளே போனோன்னு அப்படியே முதுகெல்லாம் வலிக்கும், அப்படியே கை கால்லாம் வலிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா அந்த பக்கம் மின்னஞ்சல் பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் படிச்சிங்க அப்படின்னாலாம் ஒன்றும் வலிக்காது. ஆனால் அது எதையுமே செய்யாமல் படிக்கிறது மட்டும் கவனம் வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே செய்யும், எல்லாமே நடக்கும். முதுகு வலிக்கும், தலை வலிக்கும், காது கூடயும் எல்லாமே பண்ணும். அப்போது உங்கள் கவனம் சிதறும் இல்லையா, அந்த சமயத்தில் இது நல்லது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மெய் வருத்துறேன், கூலி கிடைக்கும், இது நல்லது. இப்போ என்ன ஆகுதுன்னா, என் மூளை வேறு வழியே இல்லாமல் உடற்பயிற்சி செய்யும்போது எடை தூக்கும்போது எப்படி நம்மளோட தசைகள்லாம் வலுப்பெறுதோ அந்த மாதிரி என்னோட மூளை வலுப்பெறுது, நல்லது நடக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்து அதில் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரியான ஆழ்ந்து படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சுலபமாகிடும். சுலபமாகாது, அப்பவும் ஆழ்ந்து படிக்கிறதுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்களாக ஏற்றுக்குவீங்க. எப்படி உடற்பயிற்சி செய்யும்போது அந்த கஷ்டத்தை நீங்களாக ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக செய்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஆழ்ந்து படிக்கும்போது ஏற்படுற அந்த வலி, அந்த வருத்தம், அந்த எரிச்சல் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா அது கொஞ்சம் சுலபமாகிடும், கண்டிப்பாக சுலபமாகிடும் தான். ஆரம்பத்தில் 20-30 நிமிஷம் ஆழ்ந்து படிக்கிறதே கடினமாக இருக்கும். ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து படிக்கிறது நமக்கு கைகூடி வரும். நான் ஒரு 10வது படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், தீவிர வலதுசாரி சிந்தனை உள்ள ஒருத்தர். ஆனால் அவரோட பெண் குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சுருந்தார். அந்த பெண் குழந்தைங்களோட படிப்பில் அவர் கொஞ்சம் பெருமையாக பட்டுப்பார். எப்பவுமே நான் என் பொண்ணுங்களை இவ்வளோ நல்லா படிக்க வச்சுருக்கேன், என் பொண்ணுங்க இவ்வளோ நல்லா படிப்பாங்க அப்படின்னு பெருமைப்பட்டுக்குவார். அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அது என்னன்னா, வருந்தி அழைத்தால் வரும் ஒரே தெய்வம் கலைமகள் மட்டும்தான் அப்படின்னாரு. நான் வலதுசாரி சிந்தனை உள்ள ஆள் கிடையாது. இருந்தாலும் அவர் சொன்ன அந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மனசில் பதிஞ்சிக்கிச்சு. ஏன்னா மற்ற
எதை வேணால் யோசிச்சு பாருங்களேன். பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ வருந்துனீங்கனாலும் அது வரும்போது தான் வரும். ஆனால் படிப்பு, கல்வி அப்படிங்கிறது நீங்கள் வருந்துனீங்கன்னா, உங்களை வருத்திக்கிட்டு அந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலன் உடனே கிடச்சிரும். இதை மேலும் பல ஆராய்ச்சியாளர்களும் அதுதான் சொல்கிறாங்க. அதை வருத்திக்கிட்டு அதை செய்யும்போது அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றாங்க. நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான், படிக்கிறது அப்படிங்கிறது கடினமான வேலை தான். அதுக்கு குறுக்கு வழி எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு முறை ஒழுங்காக அதை செஞ்சு அதுக்கான பலனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து படிக்கிறதுக்கான உத்வேகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தூக்கத்தை பற்றி செஞ்ச ஆராய்ச்சி உன்னோட முடிவில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கட்டில் தூங்குறதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா போய் படுத்ததும் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கட்டிலில் படுத்துக்கிட்டு புத்தகம் படிக்கிறதோ, கட்டிலில் படுத்துக்கிட்டு ஃபோன் பார்க்குறதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மூளை தூக்கத்துக்கும் கட்டிலுக்குமான அந்த இணைப்பை ஏற்படுத்தாது. அதே அந்த எந்த வேலையும் நம்ம செய்யாமல் தூக்கம் வரலைன்னா உடனே கட்டில் விட்டு எந்திரிச்சு வேறு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாலாம் நம்ம போய் படுத்ததும் தூங்கிடும். ஏன்னா நம்ம மூளை கட்டில் அப்படின்னா தூங்குறது அப்படிங்கிறதோட இணைச்சிக்கும். அப்படி இணைக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு அது எளிமையாக இருக்கும், தூக்கம் வர்றதுக்கு எளிமையாக இருக்கும். இதே ஆராய்ச்சி நம்ம மற்றதுக்கும் பயன்படுத்தலாம். நாம் எப்படி இதை படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே மாதிரி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மூளை அந்த இடத்துக்கு போய் உட்காந்ததுமே, ஓ இங்கே உட்காந்துட்டாங்களா, இவங்க படிக்க போகிறாங்க, நம்ம படிக்கிறதுல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல போய் உட்காந்த முதல் நாளே உங்களுக்கு இந்த மாதிரி நடக்காது. ஆனால் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் மூளை அந்த இடத்த படிக்கிறதோட பொருத்தி பார்த்துக்கும். அப்போ நீங்கள் போய் உட்காந்ததும் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. தயவு செஞ்சு படுத்துக்கிட்டு படிக்காதீங்க, தயவு செஞ்சு சோஃபாவில் அப்படியே சாஞ்சிட்டு படிக்காதீங்க, நடந்துட்டு படிக்காதீங்க. இது எல்லாமே படிக்கிறதுலேருந்து உங்களோட கவனத்தை திசை திருப்பிடும். உங்கள் மூளை மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பவுமே நிமிர்ந்து உட்காந்து ஒரு இடத்துல நேராக உட்காந்து படிங்க. மேலே உட்காந்து தான் படிக்கணும் கிடையாது, கீழே உட்காந்து கூட படிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உட்காந்து கவனத்தோடு படிங்க. அதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு படிக்காதீங்க. நம்ம போர் அடித்தா செய்கிற முக்கியமான ஒரு வேலை என்னென்னா போய் எதையாவது சாப்பிட்றது. அப்போ படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி வருதுன்னா உடனே நம்ம கவனம் படிக்கிறதுலேருந்து விலகி சாப்பிட்றதுக்கு போயிடும். பக்கத்தில் வச்சுருக்கிற தீனியை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். எடையும் போட்டுருவோம், படிக்கிறது ஒழுங்காக படிக்க மாட்டோம். அதனால தயவு செஞ்சு படிக்கிற அந்த நேரத்தில் சாப்பிடாதீங்க. இதே ஆராய்ச்சி முடிவுகளை பயன்படுத்தி நான் இன்னொரு பழக்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிக்க உட்காரும்போது இசை கேட்குறது. என்ன பண்ணுவேன்னா, காதில் அந்த ஹெட்செட்டை போட்டு உட்காந்துட்டேன்னா உடனே என் மூளை இப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இசையை படிக்கிறதோட பொறுத்த ஆரம்பிச்சிடும். ஓ இந்த இசை போட்டாச்சா, இவங்க படிக்க போகிறாங்க அப்படின்னு சட்டுன்னு அந்த படிக்கிற மனநிலைக்கு போயிடும். படிக்கிறது எளிமையாக இருக்கும். இதனால் எனக்கு நிறைய பலன் இருக்குது. முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி என்ன சத்தம் இருந்தாலும் எவ்வளவு இறைச்சல் எது இருந்தாலும் காதில் ஹெட்செட்டை போட்டு பாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே நான் மூழ்கி படிக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய மூளை உடனே பொருத்த ஆரம்பிச்சிடும். படிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொருத்த ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இசைங்கிறது 1 மணி நேரம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இசை தான். இப்போது படிக்கும்போது நான் எவ்வளோ நேரம் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் எடுத்து பார்க்க மாட்டேன், மணி பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த இசைங்கிறது 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அது முடிஞ்சதும் என்னோட அந்த படிக்கிற அந்த நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் வேறு ஏதாவது பண்ணுறேன்னா பண்ணிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பேன். அதனால் நான் என்ன சொல்வேன்னா, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இசை கேட்டுக்கிட்டு படிக்கலாம். இசைன்னு நான் சொல்கிறது ஏஆர் ரஹ்மான் பாட்டு, இளையராஜா பாட்டு அதெல்லாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த பாட்டுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும். அந்த பாட்டுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே ஒரு உறவு இருக்கும் இல்லையா? ஒரு பாட்டை கேட்கும்போது அது ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு இடையூறாக இருக்கும். அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு அப்படின்னே ஒரு யூடியூப்லேயோ ஸ்பாட்டிஃபைலையோ எங்கேயாவது ஒரு சொற்கள் இல்லாத வெறும் பின்னணி இசை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இசையை நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கட்டும். நீங்கள் ஆரம்பத்தில் 30 நிமிஷம் படிக்க போகிறீங்கன்னா 30 நிமிஷத்துக்கான இசையை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை 1 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கான இசையை எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டாக இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டோட பின்னணி இசை கூட வேண்டாம் ஆரம்பத்தில். அதே போல் சொற்கள் உள்ள பாடல்கள் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட கவனத்தை ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
நான் தினமும் படிக்கும்போது கேட்குற அந்த இசையோட இணைப்பு கூட நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதையே கூட நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா அதில் பாப் மியூசிக் மாதிரி எதுவும் டடடடா அப்படின்னும் இருக்காது, தூக்கம் வர வைக்கிற மாதிரியும் இருக்காது, இடையில இருக்கும், படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இசையை நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதையே கூட பயன்படுத்துகிறனா பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் செய்கிறது என்னென்னா, நான் எவ்வளவு நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறத கணக்கெடுத்து வச்சுப்பேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இசை கேட்குறேன் இல்லையா, அந்த இசை 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் 1 மணி நேரம் படிச்சிட்டேன் அப்படிங்கிறத நான் கணக்கெடுத்து வச்சுப்பேன். அப்போது நான் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரம் மொத்தமாக செலவு செஞ்சுருக்கேன், புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா அதுக்கு நான் எவ்வளவு மணி நேரம் செலவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்ப்பேன். பார்க்கும்போது 10 மணி நேரம் தான் செலவு செஞ்சுருக்கேன் அப்படின்னா பலன் கிடைக்கலாம், நாம் இன்னும் 10 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நானே தெரிஞ்சுப்பேன். இது என்ன பயன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாரத்தை மாதத்தை இதெல்லாம் திட்டமிடுறதுக்கு பயன் தர மாதிரி இருக்குமோ. இந்த வாரத்தில் நம்ம 10 மணி நேரம் தான் இதுக்காக செலவு பண்ணி படிச்சிருக்கோம், அடுத்த வாரத்தில் 20 மணி நேரம் படிக்கணும், அதுக்கடுத்த வாரத்தில் 25 மணி நேரம் படிக்கணும், அந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் நான் ஏற்படுத்திப்பேன். இந்த மாதிரி ஆழ்ந்து படிக்காமல் கணக்கெடுத்து படிக்காமல் சும்மா உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் பாருங்களேன். பொழுதுக்கும் நம்ம புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். ஆனால் அந்த பக்கம் மின்னஞ்சல் பார்ப்போம், இந்த பக்கம் யூடியூப் பார்ப்போம், அப்புறம் அம்மா கூட பேசுவோம், அப்பா கூட பேசுவோம், குழந்தைங்களோட விளையாடுவோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நாளோட கடைசியில் நமக்கு என்ன தோணும், காலையிலேருந்து நான் படிச்சிட்டேன் அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் எதையாவது படிச்சிருந்தீங்களா அப்படின்னு பார்த்தா எதுவும் படிச்சிருக்க மாட்டீங்க. நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆழ்ந்து படித்து அதை கணக்கெடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளே ஏமாற்றிக்க மாட்டோம். மற்றவங்களுக்காக இல்லை, மற்றவங்ககிட்ட இந்த கணக்கு எதையும் நம்ம காமிக்கவே தேவையில்லை. நமக்கு நாமளே எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நேர்மையாக எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம படிக்கலை இல்லை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். அதனால அக்கௌண்டபிளாக இருப்போம், நமக்கு நம்மளே பதில் சொல்லுவோம், நேர்மையாக இருப்போம், செய்வோம். அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் படிக்கிறதுல ஏதாவது ஒன்று சந்தேகமாக இருக்குது, எனக்கு ஒன்று புரியலை அப்படின்னா உடனே போய் கூகுளில் தேட மாட்டேன், உடனே போய் அதை பற்றி வேறு இடத்துல தேடவே மாட்டேன், போய் கவனத்தை சிதறடிக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த பகுதியை விட்டுட்டு அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதை பற்றி மட்டும் எழுதி வச்சுக்குவேன். இதை நான் அப்புறமேல் பார்த்து என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஒருவேளை அதை புரிஞ்சிக்காமல் என்னால் மறுபடியும் தொடர்ந்து படிக்க முடியாத அன்னைக்கு அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, அந்த இசையை நிறுத்திட்டு அந்த டீப் செஷனை முடிச்சுக்கிட்டு போய் எனக்கு என்ன புரியலையோ அதை பற்றி தேடி எடுத்து அதற்கான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் உட்காந்து ஆழ்ந்து படிக்க ஆரம்பிப்பேன். இந்த தேடுற நேரத்தை எல்லாம் என்னோடய படிக்கிற நேரத்தில் நான் சேர்த்தவே மாட்டேன். ஏன்னா அப்படி சேர்த்தனோன்னா நம்ம இஷ்டத்துக்கு படிச்சுட்ட மாதிரி நினச்சிக்குவோம், ஆனால் படிக்க மாட்டோம். அதனால் நீங்களும் அந்த மாதிரி படிக்கும்போது ஏதாவது சந்தேகம் வருது, நியாயமான படிப்பு தொடர்பான சந்தேகம் வருது, ஐயம் வருது அப்படின்னா அதை குறிப்பு எடுத்து வச்சுட்டு அடுத்து தாண்டி போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லையா அந்த படிக்கிற அந்த நேரத்தை முடிச்சுட்டு அந்த செஷனை முடிச்சுட்டு போய் தேடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க, மறுபடியும் முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி யூடியூப்பில் டுட்டோரியல் வீடியோ பார்க்குறதையெல்லாம் நான் படிக்கிற கணக்கில் சேர்த்தவே மாட்டேன். ஏன்னா அவங்க பேசுகிறத நம்ம சில சமயங்களில் பாதி தான் கவனிக்காமல் கூட விட்டுருவோம். அதையெல்லாம் படிக்கிற கணக்கில் சேர்த்தக்கூடாது. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நாம் உட்காந்து படிக்கிறோம் இல்லையா தனியாக, அதை மட்டும்தான் படிக்கிற கணக்கில் சேர்த்துறோம். உதாரணத்துக்கு ஒரு கணக்கு எப்படி போடுறதுன்னு ஒருத்தவங்க சொல்லித்தராங்க அப்படின்னா அதையெல்லாம் படிக்கிற கணக்கில் நான் சேர்த்த மாட்டேன். அதை புரிஞ்சுட்டு மறுபடியும் நான் தனியாக எடுத்து பயிற்சி செய்கிறேன் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் படிக்கிற நேரத்தில் சேர்த்திப்பேன். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியும். அதே மாதிரி ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா அது புரியாட்டி பரவாயில்லன்னு விட்டுட்டு புரிஞ்சதை மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். நம்மளால என்ன சொன்னேன், புரியலைன்னா நிறுத்திட்டு போய் தேடிட்டு வருவேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி தேடிட்டு வந்ததுக்கப்புறம் அதை முடிஞ்ச வரைக்கும் ஆழ்ந்து புரிஞ்சிக்க தான் முயற்சி செய்வேன். அதே மாதிரி படிக்கும்போது நான் எப்பவுமே நிறைய குறிப்புகள் எடுத்துக்கிட்டு படிப்பேன். அது நாளைக்கு திரும்பி பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத தாண்டி இப்போ படிக்கிறத மேம்படுத்தும். உண்மையிலேயே நான் படிக்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சான்னு எனக்கு உடனே தெரிஞ்சிடும். படிச்சுட்டு அதை பற்றி ஒரு குறிப்பு எடுக்கும்போதே புரியலைன்னா அந்த குறிப்பு சரியாக வராது, புரிஞ்சிடும் படிக்கிறத ஒழுங்காக படிக்கிறேனா இல்லையான்னு. படித்து முடிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத அதை வச்சே நான் கணக்கிட்டுக்கலாம். இதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து வேறு ஏதாவது ஒரு இடையூறு வருது அப்படின்னா படிக்கிறத நிறுத்திட்டு அந்த வேலையெல்லாம் போய் செஞ்சுட்டு வந்துட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்து படிப்பேன். இதே தான் நீங்களும் செய்யணும். நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும்னா 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் நேராக உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். இசையை கேட்டுக்கிட்டு படிக்கணும். அந்த இசை நமக்கு எந்த விதத்துலேயும் கவனச்சிதறல் தரக்கூடிய இசையாக இருக்கக்கூடாது. கவனச்சிதறல் ஏற்படுச்சுன்னா நம்ம படிக்கிறத நிறுத்திட்டு முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து படிக்கணும். அது போக படிக்கும்போது சாப்பிட்றதோ வேறு எந்த வேலையோ செய்யக்கூடாது, படுத்துட்டு படிக்கக்கூடாது. படிக்கும்போது கடினமாக தான் இருக்கும், நமக்கு சில விஷயங்கள் புரியாதையே
தள்ளுற மாதிரி இருக்கும் மூளையை வச்சு. அப்படி இருந்துச்சுன்னா அது நல்லது, மெய் வருத்த கூலி தரும். அதை நம்ம நினச்சிக்கிட்டு படிக்கணும். நம்ம மூளை அங்கே இங்கே அப்படின்னு சிதறும்போது கூடுமான வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம மூளையை படிக்கிறதுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரது கடினமாக இருந்தால் படிக்கிறத நிறுத்திட்டு மறுபடியும் போய் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் படிக்க ஆரம்பிக்கணும். இப்படி நாம் தொடர்ந்து ஒரு 1000 மணி நேரம் படித்தோன்னா கால் நியூபோர்ட் சொன்ன மாதிரி ஒரு துறையில் நாம் எக்ஸ்பர்ட் லெவலில் அடைய முடியாட்டியும் ஓரளவுக்கு சராசரியானவங்களை விட அதிக அளவுக்கு நம்ம போயிடலாம். வெறும் 1000 மணி நேரம் போதும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படின்னு படித்தோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள நாம் அதை அடைஞ்சிடலாம். அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள். நான் பள்ளிக்கூடம் படித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் நிறைய பேருக்குனால பேசப்படுது. அது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா அதை அப்படியே கதையாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஆராய்ச்சி அடிப்படைகளுமே இல்லை, அதுதான் உண்மை. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்துட்டேன், நல்லா படித்து நல்லா மதிப்பெண்கள் வாங்கினவங்க, ஹார்வர்டில் படித்தவங்க, பிரின்ஸ்டனில் படித்தவங்க, அந்தளவுக்கு சரி. இங்கே நம்ம ஊர்லேயும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க, எம்எம்சியில் படித்தவங்க, இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்கும்போது யாரும் அந்த மாதிரி படித்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே ஆழ்ந்து தான் படிக்கிறாங்க. அதனால உங்களோட நேரத்தை அந்த மாதிரி கதையை கட்டமைச்சு படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆழ்ந்து படிக்கிறதுக்கு மட்டும் செலவு செய்யுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான படிப்பு பழக்கத்தை திணிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆழ்ந்து படிக்க சொல்லி கொடுங்க. ஃப்ளாஷ் கார்டெல்லாம் பயன்படுத்தி படிப்போம் இல்லையா, அதெல்லாம் ஆழ்ந்து படிக்கிறதுக்கான மாற்று கிடையாது. அதெல்லாம் ஆழ்ந்து படிக்கிறதோட சேர்த்து செய்ய வேண்டிய வேலைகள். நீங்கள் ஃப்ளாஷ் கார்டே படுத்துக்கிட்டு படிச்சிங்க, கவனமே இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் எந்த பயணம் பெருசாக இருக்காது. அதையும் உட்காந்து இந்த மாதிரி ஆழ்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட பலன் இருக்கும். அதனால் ஆழ்ந்து படிக்கிறதுக்கு மாற்றாக வேறு எதுவுமே கிடையாது. ஆழ்ந்து படிக்கிறதோட சேர்த்து மற்ற விஷயங்களையும் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அதோட பலன் அதிகமாக இருக்கும். ஆனால் அடிப்படை ஆழ்ந்து டீப் ஃபோக்கஸ் ஸ்டடி பண்ணுறது தான். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆழ்ந்து படிக்கிறத சொல்லித்தரது, அவங்கள எப்படி இந்த மாதிரி பழக்கப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, நீங்கள் அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அவங்கள படிக்க சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த பக்கம் தொலைக்காட்சி பார்க்குறது, இல்லைனா யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறது, ஃபேஸ்புக் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்து ஓரமாக உட்காந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. நீங்கள் உட்காந்து வெளியே நியாயம் பேசிக்கிட்டு அவங்க உள்ளே படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. எனக்கு புரியுது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எல்லாரும் குழந்தை கூட உட்காந்து உங்களால் படிக்க முடியாது, அது எனக்கு புரியுது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஆரம்பத்துலையாவது அந்த டீப் ஃபோக்கஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்து படிக்கக்கூடிய 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு, அந்த நேரமாவது நீங்களும் அவங்களோட உட்காந்து ஓரமாக படிங்க. அவங்க உட்காந்துருக்க அதே அறையிலையோ இல்லை பக்கத்து அறையிலையோ உட்காந்து வேறு எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் அவங்களோட உட்காந்து நீங்களும் வேறு ஏதாவது படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்து இந்த மாதிரி படிக்கிறது பழக்கமாகும்போது அதோட பலனை அவங்க தேர்வில் பார்க்கும்போது அவங்களுக்காக ஒரு ஆர்வம் ஏற்பட்டு ஈடுபாடு ஏற்பட்டு அவங்க இந்த மாதிரி ஆழ்ந்து படிக்கிறத அவங்களாவே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட உட்காந்து நீங்களும் இந்த வேலையை செய்யணும். அவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் ஆழ்ந்து படித்து பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள சிக்கல் என்ன, அதில் என்ன மாதிரியான சிரமம்லாம் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். அது புரிஞ்சாதான் உங்களால் அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். இன்னொன்று என்னென்னா, அவங்க ஆழ்ந்து படிக்கிற அந்த சமயத்தில் போய் அவங்கக்கிட்ட நேராக உட்காந்து படி, அப்படி உட்காந்து படிக்காத, கூன் போடாத, எழுதி படி அப்படின்னு குறுக்கு போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஆழ்ந்து படிக்கும்போது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அவங்கள வந்து தொட்டுட்டாங்க அப்படின்னா கூட உங்கள் கவனம் சிதறிடும். திரும்ப அந்த மாதிரியான ஆழ்ந்து படிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 10-15 நிமிஷமாவது எடுத்துக்கும். ஆனால் அப்படி உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி உள்ளே போன அந்த ஒரு உழைப்பை சும்மா ஒரு தேவையில்லாமல் வீணடிக்க முடியாது. அதனால் உங்கள் குழந்தைங்க ஆழ்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள நோண்டாமல் இருங்க. முதல்ல அவங்க கவனச்சிதறல் ஏற்பட்டு உங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டுலாம் படிக்கக்கூடாது, நம்ம பேசுகிறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ படிக்கிறத பற்றின விஷயங்கள் சந்தேகங்களாக இருந்தால் கூட நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம், நீ இப்போ உட்காந்து படிக்கிறத மட்டும் கவனம் வச்சு படி, வேறு ஏதாவது நோண்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணாத, ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லிவிடுங்க. இல்லை அதை மீறி அவங்க சந்தேகம் ஏதாவது குழப்பம் அப்படின்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த படிக்கிற அந்த நேரத்தை முடிச்சிடுங்க, அந்த செஷனை முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அந்த சந்தேகம்லாம்
தெளிவு செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்து படிக்க சொல்லுங்கள். கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்லேருந்து போட சொல்லுங்கள். அப்படி ஒரு 4 நாள் அவங்க கோட்டெல்லாம் அழிச்சு முதல்லேருந்து போட்டாங்கன்னா இது என்னடா வம்பா போச்சு. அதுக்கு முதல் தடவையே நம்ம ஒழுங்காக உட்காந்து 1 மணி நேரம் படிச்சிடலாம், ஆழ்ந்து படிச்சிடலாம். அப்போ நம்மளை விட்டுருவாங்க, தொந்தரவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு எளிமையாக இருக்கும், எளிதாக போயிடும். நீங்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த குறிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போட்டித் தேர்வு 3 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தினமும் 3 மணி நேரம் உட்காந்து படிங்க. கவனச்சிதறல் இல்லாமல் 3 மணி நேரம் படிங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா தேர்வு நேரத்தில் தேர்வு எழுதும்போது கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு இடத்துல உட்கார்றது உங்களுக்கு பழக்கமாயிடும். நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன், படிக்கிறத விட அவங்களுக்கு தேர்வு அன்னைக்கு போய் உட்காந்து எழுதுறது தான் கடினமாக இருக்கும். முதுகு வலிக்கும், உட்காந்துக்கவே முடியாது, எப்படா தேர்வு முடியும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. நிறைய பேர் கடைசியில் முழுசாக எழுதாமல் கூட வந்துடுவாங்க. அவ்வளோ போர் அடிக்குது அப்படிம்பாங்க, கடுப்பாக இருக்குது அப்படிம்பாங்க, முதுகெல்லாம் வலிக்குது அப்படிம்பாங்க, எழுதாமல் வந்துடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. அப்படின்னா படிக்கிற அந்த நாட்கள்லேயே தேர்வு எவ்வளவு மணி நேரமோ அவ்வளவு மணி நேரம் நீங்கள் உட்காந்து கவனச்சிதறல் இல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் படித்து பழகினீங்கன்னா தேர்வு எழுதும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆரம்பத்திலேயே உங்களால் 3 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியாது. 30 நிமிஷத்தில் ஆரம்பிங்க, அப்புறம் 1 மணி நேரம் ஆக்குங்க, 2 மணி நேரம் ஆக்குங்க, 3 மணி நேரம். உங்கள் தேர்வு எவ்வளோ நேரமோ அவ்வளவு நேரம் தினமும் படிங்க. கடைசியாக இன்னொன்றையும் சொல்லிக்கிறேன், என்னென்னா தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க உங்களால் இந்த மாதிரி ஆழ்ந்து படிக்க முடியாது. காலையில் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஆழ்ந்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் சாப்பிட்டு வந்து உட்காந்து 3 மணி நேரம் அதே மாதிரி படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிக்க முடியாது. ஏன்னா உங்கள் மூளை டயர்டாக இருக்கும், ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். அதனால காலையில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் உங்களால் மறுபடியும் படிக்க முடியும். ஆனால் ஒரு நாள் முழுக்க சும்மா படிக்கிறத விட ஆழ்ந்து படித்தா 3 மணி நேரத்தில் நீங்கள் நிறையா படிச்சிடலாம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்ததும் தொடர்ந்து நாள் முழுக்க ஆழ்ந்து படிக்கிறது அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பர்ன் அவுட் ஆகிடுவீங்க, டயர்டாகிடுவீங்க, முடியாது, உங்களால் தொடர்ந்து கொண்டு செலுத்த முடியாது. அதனால் இடைவெளி விட்டு 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 படிங்க. ஆழ்ந்து படிச்சுட்டு வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் செஞ்சுட்டு மறுபடியும் ஆழ்ந்து படிங்க. அந்த மாதிரி செய்யுங்க. இல்லை ஆழ்ந்து படிச்சுட்டு ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சுட்டு வெளியே நடந்துட்டு வந்துட்டு விளையாண்டுட்டு வந்துட்டு மறுபடியும் ஆழ்ந்து படிங்க. இதை சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஆழ்ந்து படிக்க சொல்கிறீங்க அப்படின்னா பொழுதுக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆழ்ந்து படி அப்படின்னு சொல்லாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அவங்களால முடியாது, அப்போ அவங்க கோவப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அதனால் முடியாது, இது யாராலையும் முடியாது. அதனால் ஆழ்ந்து படித்தா ஓய்வு வேணும் தான். அந்த ஓய்வை நீங்களும் எடுத்துக்கோங்க, உங்கள் குழந்தைங்களையும் எடுக்க விடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையுமே கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.